அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி பட்டன் ஹோல் ஸ்டிச் எல்லாம் பார்த்துட்டோம். இது வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா நம்ம என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ்ன்னு இருக்கு. அதுல போய் நீங்க முன்னாடி போட்ட வீடியோல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து சில்க் த்ரெட்ல தான் போட போறோம். நெக்ஸ்ட் வந்து நான் டுலிப் நீடில் நம்பர் வந்து 14 எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 3 லைன் போட்டு 1 2 3 போட்டிருக்கேன் இல்லையா? இதுல நீங்க 2ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும், சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நீங்க 2ல இருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க. பிகினஸா இருந்தீங்கன்னா த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு 2 வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்பர் 1ல போய் நம்ம பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். சரிங்களா? அப்படியே மேல 1ல போய் த்ரெட்டை அப்படியே வெளியே எடுத்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்து நம்பர் 2க்கு வரோம். நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இங்க இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். இதே நம்ம டபுள் பட்டன் ஹோல் அப்படிங்கிறப்போ அப்படியே நம்பர் 3ல வர்றோம். சரிங்களா? நம்பர் 3ல வந்து பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட் அப்படியே திருப்பி ரிவர்ஸ் எழுதி நம்பர் 2லயே போய் அங்க ஒரு குட்டி லாக். இப்போ புரியும் நினைக்கிறேன். பக்கத்துல வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் கவனமா பாருங்க. நம்ம சென்டர்ல இருந்து இப்ப த்ரெட்டை எடுத்துட்டு அப்படியே மேல போறோம். மேல போயிட்டு பட்டன் ஹோல் இழுத்த மாதிரி ரிவர்ஸ்ல த்ரெட்டை இழுத்துட்டு ஒரு குட்டி லாக். அகைன் அந்த த்ரெட்டை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு பஞ்ச் பண்ணி வெளியே த்ரெட்டை எடுத்துட்டு அப்படியே திருப்பி நம்பர் 2கே கொண்டு போயிட்டு ஒரு குட்டி லாக். சரிங்களா? அப்புறம் பக்கத்துல ஒரு செயின் ஸ்டிச். இதுதான் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். நான் வந்து சில்க் த்ரெட்ல தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்றேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி சில்க் த்ரெட்லயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் எல்லாம் நம்ம வந்து சில்க் த்ரெட்ல தான் வந்து நம்ம பிளவுஸ் ஒர்க் இந்த மாதிரி எல்லாம் போடுவோம். ஸோ அதுக்காக தான் நீங்க வந்து சில்க் த்ரெட்லயே அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப எப்பயும் மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், அப்படியே மேல கொண்டு போறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து பிசிறு வந்துச்சு அப்படின்னா லைட்டா அந்த நீடில வெளியே எடுத்து அந்த த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா போடுங்க. அது பிசிறோடய போட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் போடுற அந்த லைன் வந்து சரியா வராது. ஸோ ஒரு குட்டி லாக்கு, பக்கத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு, மேல போறோம், அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கிறோம், ஒரு குட்டி லாக் போடுறோம், அப்படியே கீழே போறோம், அப்படியே அது மேல மறுபடியும் மேல நோக்கி இழுத்து ஒரு குட்டி லாக். பிகினஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த குட்டி லாக் போடுற இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க கேர்ஃபுல்லா போடுங்க. போடும்போது அந்த த்ரெட்டை வந்து நான் நீடில் எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. அந்த ஹூக் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் த்ரெட்டை மேல ஏத்தி ஏத்தி எடுத்தீங்க அப்படின்னாதான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து உள்ள தள்ளிடுங்க த்ரெட்டை. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாக்க இப்போ உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு போட போட வந்து ஈஸியா வந்துடும். சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்றதும் வந்துடும். இப்போ உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சும் ஒரு அளவுக்கு கத்துருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட் லெவல் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து மறக்காம எல்லாரும் போட்டு பழகுங்க. பெரிய பெரிய டிசைன்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுக்காக நம்ம பெரிய டிசைன்ல போடுறோம் அப்படின்னா அப்பதான் நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் சில்க் த்ரெட்ல இருந்து ப்ராக்டிஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட்ல போட சொல்றோம். பெரிய டிசைன்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கான ஷேப் என்ன அப்படின்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு 6 சர்க்கிள் போடுங்க. இப்ப நான் 4 போட்டிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு இதுல எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்னா இப்ப நம்ம 3 லைன்ல சென்டர்ல இருந்து எடுத்து போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இது சென்டர்ல இருந்து எடுத்து பேக்ல ஒரு ஸ்டிச், ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்டிச். இதே மாதிரி நீங்க உங்களோட ஸ்டிச்சோட லெவலை வந்து கொஞ்சம் அந்த இடையில செயின் ஸ்டிச் போறோம் இல்லையா? அதை கம்மி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சர்க்கிள் முடிச்சுட்டு அடுத்த சர்க்கிள்க்கு சென்டர்ல இருந்து எடுத்து அப்படியே ரிவர்ஸ்ல இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஹோம் ஒர்க். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து இந்த 3 லைன் மாதிரி போட்டு இதுலயும் சென்ட் பண்ணுங்க.